ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ நான் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக ப்ரீசெட்டில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ப்ரீசெட் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா நான் சொல்கிறேன், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மானிட்டர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், சென்டரில் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஐக்கான் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணதெல்லாம் இதில் தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் ஐக்கான் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும், ரைட் சைடு சென்டரில் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேமரா வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எடிட் பண்ணது எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இடையில பார்த்தீங்கன்னா நான் நிறையா சொல்லியிருப்பேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பேக்ரவுண்ட் எப்படி ஈஸியாக ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கேலோட இமேஜ் பிஎன்ஜி இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாயோட பிஎன்ஜிஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேலோட பிஎன்ஜி கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இதில் ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸ்டார் கொடுத்துட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேறு பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேறு பிஎன்ஜி தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் குவாலிட்டி கம்மியாக தான் நான் வந்து இதில் பிஎன்ஜி ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். இதோட ஹெச்டி ஃபுல் வெர்ஷன் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் வந்து ஹை குவாலிட்டியில் இருந்தால் இம்போர்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து ப்ரீசெட்டாக தர முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த ப்ரீசெட்டில். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீசெட்டில் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இதில் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 கேலோட இமேஜ் பிஎன்ஜி இருக்கும், 2 கேலோட பிஎன்ஜி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா ஒரு பாயோட பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாயோட பிஎன்ஜி இருக்கும், நீங்கள் அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் 3 லைன் இருக்கும், அந்த 3 லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் மொத்தம் 3 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன்.
ஐ திங்க் பார்த்தீங்கன்னா 2 ஃபாண்ட் தான் பார்த்தீங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஃபாண்ட் வந்து ஒரே ஒரு பிளேஸில் தான் ஆட் பண்ணியிருப்போம். அதனால் இந்த 2 ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிங்கவே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னும் சில டெக்ஸ்டெல்லாம் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வீடியோ மேக் பண்ணி போகலான்னா அதே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பாதி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரலும் ஃபாண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஎன்ஜிஸ் வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியில் தான் தந்திருப்பேன் இப்போ கொடுத்துருக்க பிஎன்ஜி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அப்படி கொடுத்துருக்கேன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீசெட் வந்து இம்போர்ட் ஆகும். சப்போஸ் நான் ஹை குவாலிட்டியில் இருந்தேன்னா அதோட சைஸ் வந்து அதிகமாயிரும், அதோட எம்பி வந்து அதிகமாயிரும், ப்ரீசெட்டோட எம்பி. அதனால் லார்ஜ் ஃபைல்னு வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகாமல் போகும். அதனால் நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீசெட்டுக்காக மட்டும் தந்திருக்கேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது இதோட ஒரிஜினல் பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டவுன்லோடில் கொடுத்துருப்பேன். அதில் போயிட்டு ஒரிஜினல் பிஎன்ஜி வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஃபாண்ட் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி வரலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெசல்யூஷன் 1080p வச்சுருக்கேன். கோடிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குறையாமல் எக்ஸ்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஃபுல் வச்சுருக்கேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எப்படி எரேஸ் பண்ணது பார்க்கலாம். இப்போ நிறைய பிஎன்ஜிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை வந்து எப்படி நான் எடுத்தேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் ஆன் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு அப்ளிகேஷன் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ கீழே ட்ரான்ஸ்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.